ஹாய் சிட்டி குட்டீஸ். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன் லைன் டிசிப்ளின் அப்படின்னு ஒன்று பார்த்துட்டு போயிடலாமா? லிசனிங் இஸ் அ ஸ்கில். யார் என்ன சொல்கிறாங்கன்றதை ஃபஸ்ட்டு லிசன் பண்ணணும், நல்லா கேட்கணும். கேட்குறதுன்றது ஒரு கலை. அதை சொல்கிறாங்கன்றதை ஃபஸ்ட்டு லிசன் பண்ணணும், கேட்கணும். கேட்டதுக்கப்புறம் சஜஷனோ சொல்யூஷனோ தேவைப்பட்டால் சொல்லலாம், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். ஓகே, நவ் கம்மிங் டு த ஸ்டோரி. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னா, தெனாலிராமன் ஸ்டோரியிலேருந்து ஒரு கதை. நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது தெனாலிராமன் பற்றி. இன்றைக்கி அதுலேருந்து ஒரு கதையை நம்ம பார்க்கலாம். ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசரோட ரொம்ப பிரியமான ஒருத்தர் தான் தெனாலிராமன். தெனாலிராமன் இஸ் வெல் நோன் ஃபார் ஹிஸ் வைஸ்னஸ். ரொம்ப புத்திசாலி. அவரால் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண முடியாது, பட் ஸ்மார்ட் ஒர்க் நல்லா பண்ண முடியும். எதுனா ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்கிறது, அந்த மாதிரிலாம் ஹீ இஸ் அ வெரி குட் பர்சன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, மக்கள் நிறைய பேர் அரசவையில் அரசர்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸாக கொண்டு வந்தாங்க. என்ன கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா, நைட் ஆனால் திருடர்கள் பயம் ஜாஸ்தி இருக்குது, பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, நம்பி எதையும் வச்சுட்டு நிம்மதியாக தூங்க முடியல, இதனால் தூக்கம் கெட்டு போகுது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மக்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா டெய்லி கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் ஆகிறது ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வந்ததே ஒழிய கம்மியாகலை. ஒரு நாள் 2 பேர் சொல்கிறாங்க, மறுநாள் 4 பேர் சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் டே 6 to 8 பீப்புள்ஸ் சொல்கிறாங்கன்னும் போது அரசர்ன்றவர் அவரோட கடமை என்ன? பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதை அவர் செய்ய முடியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு, அவருக்குமே தூக்கம் வரல, என்னடா பண்ணுறதுன்னு அவரோட படைகளை அனுப்புனார். யார் பண்ணுறாங்கன்னு பாருங்கன்னா, அவங்களையும் ஏமாற்றிட்டு டெய்லி திருடர்கள் திருடிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அரசவையை கூட்டி மந்திரிகள் அமைச்சர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது தெனாலிராமன், நான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன், சரி பண்ணுங்க, உங்களுக்கு எத்தனை பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்டாங்க. யாரும் எனக்கு பெருசாக வேணாம், எனக்கு நான் ஒருத்தனே போதும், நானே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டுட்டு மற்ற அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இவ்வளோ படைபலம் ஆட்பலம்லாம் இருந்தே இந்த திருடங்களை பிடிக்க முடியல, இந்த ஒரு ஆள் எப்படி பிடிச்சிருவார், அதுவும் எத்தனை பேர், என்ன பண்ணுறாங்க, அவங்க பிளான்ஸ் என்ன, எதுவுமே தெரியல, எப்படி பிடிப்பாருன்னு சொல்லிட்டு நக்கலாக சிரித்தாங்க. வெரி நெக்ஸ்ட் டே என்ன பண்ணாங்க அப்படின்னா, மக்கள்லாம் கும்பலாக கூடி ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. என்னடா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு திருடங்க வந்திருப்பாங்கல்ல, அந்த திருடர்கள் காதில் படணுன்றதுக்காகவே தெனாலிராமன் ஒரு பிளான் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு அந்த ஜுவல்ஸு இல்லை மதிப்பற்ற இல்லை விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் திறந்து வச்சுட்டு தூங்கினா கூட அதை திருட முடியாது. அந்த மந்திரத்தை நான் அந்த ஊர்லேயே இருக்கிற பெரிய ஜமீன்தார் வீடு, அப்புறம் இந்த ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அவங்களுக்கெலாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன், இனிமேல் அவங்கெல்லாம் அதை சொல்லிவிட்டு நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பரப்பி விட்டார். மக்கள் மத்தியில் பரப்பி விட்டால் எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல, காசிப்ஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அந்த திருடங்க கேட்டாங்க. கேட்டுகிட்டே இருந்துட்டு என்ன பண்ணாங்க, சரி அது என்னென்னு தான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு பெரும் செல்வந்தர் இருப்பார்ல அந்த ஊருக்குள்ளே, ஜுவல்லரி ஷாப்பு இல்லை அந்த மாதிரி ஆளுங்க, பெரிய ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரோட ஜுவல்லரி அந்த லாக்கர் இருக்கும்ல அதெல்லாம் ஓப்பனில் வச்சுட்டு நைட்டு தூங்கிட்டார். இந்த திருடர்கள் இதுதான் சமயம், நம்ம போய் என்னென்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி குதித்து போய் அந்த அதான் ஓப்பனில் தானே எல்லாம் இருக்குது, அதனால் அதை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எடுத்து வந்துட்டாங்க. மீன்ஸ் ஓப்பன்லேயே இருந்ததை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு எங்கே வருவாங்க, அந்த ஊருக்குள்ளே யாரோ ஒருத்தரோ இல்லை 2 பேரோ சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கள்ல, தப்பு பண்ணுறதுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருந்தால் தான் தப்பு பண்ண முடியும். யாருமே ஒரு தப்பை சப்போர்ட் பண்ணலைன்னா அந்த தப்பு நடக்காது. ஸோ இந்த தப்பை யாரோ சப்போர்ட் பண்ணுவாங்கள்ல, அவங்க வீட்டுக்குள்ளே போய் இந்த திருடர்கள் திருடப்பட்ட பொருள்களெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டாங்க. த வெரி நெக்ஸ்ட் டே
செல்வந்தர் வந்தான், மன்னர்கிட்ட முறையிட்டான். இந்த மாதிரி மந்திரம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் திருடு போகாது அப்படின்னு இவர் தெனாலிராமன் சொன்னார். அந்த மந்திரத்தை நான் அவர் சொன்ன மாதிரியே சொல்லிட்டு தான் நான் போய் தூங்கினேன். ஆனாலும் என் வீட்டில் எல்லா நகையும் பணமும் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போது இவர் தெனாலிராமன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது தெனாலிராமனே வந்தார். அந்த திருடங்களெல்லாம் கூட்டிகிட்டு யார் யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வந்தார். என்ன அப்படின்னு மன்னர் அவர்கிட்ட விசாரித்தாங்க. அப்படி விசாரிக்கும்போது நான் தான் இந்த மாதிரி சொன்னேன், இந்த மந்திரத்தை சொன்னால் திருடு போகாதுன்னு சொன்னேன்னா அதை தான் நான் அப்ளை பண்ண சொன்னேன் அவர்கிட்ட. அதே மாதிரி அவரும் பண்ணார். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, யாருக்கும் தெரியாமல் நைட் டைமில் பகலில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கீழே அவரோட தரையில் பிளாக் கலர் பொடி ஆர் பெயிண்ட், காலில் சென்ஸ் ஆகாத மாதிரி ஏதோ ஒரு பவுடரை நான் தூவிட்டேன். அதை திருடங்களுக்கு நைட் டைமில் அது கண்ணு தெரியல, அதில் மிதிச்சிட்டு ஒரு பர்டிகுலர் பர்சனோட வீட்டுக்குள்ளே சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல இந்த திருடங்களுக்கு, அவங்க இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. காலையில் ஏஞ்சி அதை ட்ரேஸ் பண்ணால், அவங்க ஃபுட் பிரிண்ட்ஸை ட்ரேஸ் பண்ணால் கரெக்டாக அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை பணம் என்னென்னலாம் எடுத்தாங்களோ எல்லாத்தையும் கொண்டு மன்னர்கிட்ட ஒப்படைச்சிட்டார். கடைசியில் யாருன்னு பார்த்தா, ஆல்ரெடி தப்பு பண்ணிவிட்டு இனிமேல் நீ இந்த மந்திரி பதவியிலே இருக்கக்கூடாதுன்னு அரசர் வேலையை விட்டு நீக்கின ஒரு மந்திரி தான் அவங்க இந்த திருடங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஸோ அவருக்கு அப்புறம் அந்த திருடங்கள் எல்லாம் பனிஷ் பண்ணுற மாதிரி மன்னர் ஜெயிலில் போட்டார். இவரோட ஸ்மார்ட்னஸ், தெனாலிராமனோட ஸ்மார்ட்னஸ், ஐடியாலஜி எல்லாத்தையும் பார்த்துட்டு மன்னர் ரொம்ப பாராட்டி, மற்ற அமைச்சர்களெல்லாம் இருப்பாங்கள்ல அரசவையில், அவங்களும் ரொம்ப பெரிய அப்ரிஷியேட் பண்ணாங்க. எப்பயுமே ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அடிக்கணும், மிரட்டணும் அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். ஒரு பிரச்சனையை தீர்க்கணுன்னா ஸ்மார்ட்டாக யோசித்து அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாலே போதும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணால் எப்படியாவது மாட்டிப்போம். உடனே மாட்டலைனாலும் கண்டிப்பாக மாட்டிப்போம். செகண்ட் என்னென்னா, எப்பயுமே ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவும் பண்ண வேணாம். லைஃப் இஸ் நாட் தேட் ஹார்ட். இல்லை, சிம்பிளாக யோசித்து நம்மளோட குட்டி சர்க்கிளில் குட்டியாக அந்த சொல்யூஷனை எப்படி தேடி கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்னு ஸ்மார்ட்டாக கொஞ்சம் யோசித்தாலே, நிதானமாக யோசித்தாலே அதுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். ஓகேவா? இந்த மோட்டிவேஷன் பிடிச்சிதா? ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும்னா கண்டினியூ பண்ணுங்கள். இது தெரியாதவங்க இனிமேல் கற்றுக்கலாம். ஓகேவா?